Hi viewers, this is Renika Arvind from Sri Designs and Beautician. இந்த வீடியோவில் பியூட்டிஃபுல்லான டோர் அண்ட் வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உல்லன் த்ரெட் வச்சு தான் இது கம்ப்ளீட்லி மேக் பண்ணியிருக்கோம். இந்த உல்லன் த்ரெட் வச்சு இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பென் யூஸ் பண்ணி அதை ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிக்க போகிறேன். நான் ரொம்ப மினியேச்சராக பண்ண போகிறேன், பார்க்க நீட்டாக க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ சின்ன சைஸில் தான் நான் ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் குட்டி குட்டியாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ த்ரெட்ஸ் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மட்டும் மேக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் மேக்கிங் டைம் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். அதர்வைஸ் இதை ரொம்ப ஈஸியாக குயிக்காகவே பண்ணிடலாம் இந்த ஹேங்கிங் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலரில் உல்லன் த்ரெட் எடுத்து அதை நான் டாசல்ஸ் மேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டாசல்ஸ் சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான சைஸஸ் உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட் கலர்ஸ் வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். டாசல்ஸ் மேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ் நான் ஹார்ட்டின் ஷேப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் இது வேணும்னா ரவுண்ட் ஆர் டைமண்ட் வாட்டவர் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இதை கார்ட்போர்ட் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த 4 நியூஸ் பேப்பர் ரோல்ஸையுமே ஒரு வால் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பார்டர் மாதிரி வச்சுட்டு அது உள்ள நம்மளோட ஷேப்ஸ் நம்ம வச்சு நம்மளோட உல்லன் த்ரெட்டை நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பர் ரோலுக்கு பெயிண்ட் பண்ணிக்கணும். நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த குட்டி போக்கே நான் என்னோடய ஓல்டு கிஃப்ட் ஒன்லேருந்து நான் அது ப்ரோக்கனான ஒரு கிஃப்ட்லேருந்து இதை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த இது இல்லைன்னா கூட நீங்கள் டேரெக்டாக அந்த உல்லன் த்ரெட்டை வச்சே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சென்டரில் அந்த கிஃப்ட்டுக்கு தேவையான போர்ஷன் ஏரியாவை மட்டும் நான் விட்டுட்டு சரௌண்டிங்கில் இந்த ஹார்ட் ஃபுல்லாத்தையும் நான் அந்த உல்லன் த்ரெட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்லாம் நம்ம 1 by 1 யூஸ் பண்ணும்போது அது லுக் பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த டாசல்ஸ் இன்னொன்று மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கான்ட்ராஸ்ட் த்ரெட்டில் அதில் கொஞ்சமாக த்ரெட் யூஸ் பண்ணி நான் பீட்ஸ் இல்லைனா பேர்ல்ஸ் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 4 கார்னர்லேயுமே நம்ம ஹேங் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர்ஸ் சென்டரில் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஒயிட் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி நான் இதை ஹைலைட் பண்ணுறேன். சைடில் அவுட்லைனில் வச்சுருக்கிற அந்த பிளாக்கில் நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சென்ட்ரலில் நம்ம விட்டுருந்த அந்த கேப்பில் நான் அந்த குட்டி ஃப்ளவர் பொக்கேவை அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். சைடில் இருக்கிற அந்த 3 சைட் கார்னர்ஸ்லையும் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த டாசல்ஸ் தான் நம்ம ஹேங் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி 3 கார்னர்ஸ்லையுமே ஹேங் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற கார்னரில் நம்ம டோரில் இல்லைனா வால் நீங்கள் எங்கே ஸ்டிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு த்ரெட் வச்சு நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபைனல் ரிவ்யூ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.